ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஸ்ரீ மகாபரிவாதனம் இன்னைக்கு தெய்வத்தின்குரல் பாகம் 5ல் சங்கர சரித்தம் என்ற தலைப்பில் பிரிவா சொல்றது மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 342 ஆரம்பிக்கிறது. இதிலே இன்னும் பெருமை அடிநிலையிலே இருக்கிறவனையும் அணைத்து போக வேண்டும், அவரவர் இருக்கும் இடத்திலிருந்து கையை பிடித்து அழைத்து போக வேண்டும் என்பதற்காக ஞானியும் கூட அந்த அடிநிலைக்காரன் மாதிரியே செய்து காட்ட வேண்டும் என்று நம் மதத்தில் சொல்லியிருக்கிறது. குறிப்பாக கீதையில் பகவான் இதை ரொம்பவும் வற்புறுத்தி இருக்கிறார். நடைமுறைக்கு ஏற்றதாகவும் மனோதத்துவ ரீதியில் பொருத்தமுடையதாகவும் இப்படி நம் மதத்தில் ஞானியை கூட சாமானிய ஜனங்களுக்கு வழிகாட்டியாக அவர்களுடைய தர்மத்தை செய்து காட்ட வேண்டும் என்று சொல்லியிருக்க, இதற்கு நேர்மாறாக சாமானிய ஜனங்களுக்கும் ஞானியின் தர்மத்தையே வைப்பது என்று ஒருத்தர் சித்தாந்தம் செய்தால் அவர் தனி வாழ்க்கையில் எத்தனை பெரியவராயிருந்தாலும் அந்த சித்தாந்தத்தால் மக்களின் ஆத்மக்ஷேமம் குழறுடியாக போகிறதே என்பதை உத்தேசித்து அதை நிராகரணம் செய்யத்தானே, அதாவது நிராகரிக்கத்தானே வேண்டியிருக்கிறது. இதற்காகத்தான் நம்முடைய ஸ்ரீ சங்கர பகவத் பாதாளின் அவதாரமானதால் அவரும் அவருக்கு முன்னேயும் பின்னேயும் வந்த வேதாந்த சம்பிரதாய பெரியவர்களும் ஏனைய சித்தாந்தங்களில் எடுத்துக்காட்டியிருக்கும் தோஷங்களை சொல்லாமல் விட முடியவில்லை. முன்னையே சொன்ன மாதிரி தோஷம் தெரிகிற இடத்தில் அதை சொல்லுதல் தப்பில்லை, சொல்லத்தான் வேண்டும். ஆனால் தோஷத்தை சொன்னாலும் துவேஷம் இருக்கப்படாது என்பதுதான் முக்கியம். அந்த மதங்களை கண்டிக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, அந்த மதங்கள் நம் மதத்தை கண்டிப்பது சரியில்லை என்று எடுத்துக்காட்டி நம்முடைய தாய் மதத்தை உள்ளபடி புரிய வைப்பதற்காகவே இதெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கிறது. வேத தர்மத்துக்கு முரண்பாடான மதஸ்தாபகர்கள், சித்தாந்த பிரவர்த்தகர்கள் என்று சில பேரை மட்டும் கலியுகத்தின் போக்குக்கு காரணமாக சொல்லி விட்டு விடுவதற்கில்லை. ஒரு முள்ளு மரம் முளைக்கிறதென்றால் அதற்கு விதை இருக்க வேண்டும் என்பது போல அந்த விதை முளைத்து வளர தக்கதாக பூமியும் இருந்தால்தானே முடியும். மதஸ்தாபகர்களும் பிரச்சாரகர்களும் என்னதான் சித்தாந்த விதைகளை ஊன்றினாலும் ஜனசமூகத்தின் மனநிலை என்ற பூமி அவற்றை பூசாரமூட்டி போஷித்தால்தானே அவை அந்த சமூகத்தில் தழைத்து வளர முடியும். இப்படி வேத தர்மத்துக்கு விரோதமான போக்குகளையே அப்பொழுது ஜெனரலாக ஜனங்களுக்கு ருசுரி ஏற்பட்டு அதனாலேயே அவைதீக மதங்களை நன்றாக பரவும்படி செய்வதாக ஆயிற்று. அசுர ராட்சதர்கள் ஜனங்களின் புத்தியிலே பிரவேசித்ததாக சொன்னது இதைத்தான். கலிபுருஷன் ரொம்ப சாமர்த்தியமாக இந்த மதங்களையும் தார்மீகமான வழிகளை சொல்கிற மாதிரியும் அதை உபதேசிக்கிறவர்கள் பின்பற்றுகிறவர்கள் ஆகிய இரண்டு பேரும் தர்மமாகவே போகிற மாதிரியும் ஷோ பண்ணியிருந்தான். கலி பிறந்த பின்னும் கிருஷ்ண பரமாத்மா வியாசாச்சாரியால் ஆகியவர்கள் கொடுத்திருந்த பலத்தினால் சுமார் 2500 வருஷம் ரொம்பவும் சீரழிவு ஏற்படாமலேயே வைதிக தர்மாச்சரணை நடந்து வந்ததற்கு அப்புறம் இப்படி இடைக்காலத்தில் அசதி மறதியாக இருந்ததற்கும் சேர்த்து வைத்து கலிபுருஷன் தன்னுடைய ஆதித்யத்தை ஒரே முரட்டத்தனமாக காட்ட ஆரம்பித்தான். ரொம்ப நேரம் தூங்கி போய்விட்டால் ஐயோ இப்படி தூங்கி போய்விட்டோமே, காரியத்தை பண்ணியாக வேண்டுமே என்று ஒரே தடால் புடால் என்று ஆரம்பிக்கிற மாதிரி கைவரிசையை காட்ட ஆரம்பித்தான். இன்னொரு உதாரணம் சொல்லணுமானால் அடைத்து வைத்த சோடா பாட்டிலை உடைத்த மாதிரி ஆயிற்று. அந்த வேகத்தில் 72 மதங்கள் சனாதன தர்மத்துக்கு மாறாக தோன்றின என்று புஸ்தகங்களில் போட்டிருக்கிறது. ஒவ்வொன்றும் ரொம்ப உத்தண்டமாக கிளம்பிற்று என்றும் போட்டிருக்கிறது. அசந்தர்ப்பமானவை எல்லாமே தடபுடலாகத்தான் கிளம்பும். வாஸ்தவத்திலே இதமாகவும் சத்தியமாகவும் இருப்பவை சாத்வீகமாக சாந்தமாகத்தான் தோன்றி செயலுக்கு வரும். அப்படி இல்லாதவை அதம்பிக்கொண்டு அடாவடியாகத்தான் ஆரம்பிக்கும். கலி அதர்ம யுகம் என்று நிரூபித்து காட்டுகிற மாதிரி அப்போது இப்படி 72 மதங்கள் தோன்றின என்று புத்தகங்களில் இருக்கிறது. கலி அதர்மத்துக்கே சங்கப்பிக்கப்பட்டதா? இங்கே ஒரு விஷயம் சொல்ல வேண்டும். பிரபஞ்ச நாடகத்திலே ஒவ்வொரு சதுர்யுகத்திலும் கிருதயுகத்தில் ரொம்பவும் தர்மமாக ஆரம்பித்து திரேதாயுகத்திலும் துவாபர யுகத்திலும் கொஞ்சம் கொஞ்சமாக சீர்கட்டு கொண்டு வந்து கலியிலே ஒரே அதர்மமாக போக வேண்டும் என்பதும் பகவத் சங்கல்பம் தானே. அதை குற்றம் சொல்வானேன்? கலி அதர்மத்துக்கான யுகம் என்று ஏற்பட்டுவிட்ட பின் அதை சீர்திருத்துவது என்று புறப்படுவானேன் என்று கேள்வி வரலாம்.
பகவத் சங்கல்பம் நமக்கு புரியாது என்றாலும் அவன் சாஸ்திர வாயிலாக கலி அதர்ம யுகம் என்று நமக்கு தெரிவிக்கும் போது அப்படியே அதர்மத்தில் லோகம் நசித்து போவதற்காகத்தான் இந்த யுகம் அவனால் தீர்மானமாக சங்கல்பிக்கப்பட்டிருக்கிறது என்று அர்த்தம் செய்து கொண்டு விடக்கூடாது என்று தோன்றுகிறது. லோகம் அவனுக்கு நாடகம், அவன் கதை எழுதி டைரக்ட் பண்ணுகிற நாடகம். ரச வைச்சித்ரிய ருஷிக்காக, அதாவது காவியரசங்களில் மாறுபாடு செய்து சுவை கூட்டுவதற்காக நாடகாசிரியர் ரௌத்ரம், பீபத்சம், பயம் ஆகியுள்ள சீன்களையும் கல்பிப்பது போல அவனும் கலியில் செய்வதாய் இருக்கலாம் என்று சொன்னாலும் கூட இதிலே ஒரு அளவுக்கு மேலே போக அவனுடைய கருணை இடம் கொடுக்காது. ஒரே ரௌத்ரம், பீபத்சம், பயானகம் என்று ஆகிவிட்டால் அதில் ரசம் என்று சொல்லும்படியே என்ன இருக்கும்? விரசம்தான் இருக்கும். ஆகையினால் அவன் பூர்வ யுகத்து மனுஷர்களைப் போல இந்த யுகத்தில் அவ்வளவு தார்மீகர்களாகவும் தெய்வ சக்தி உள்ளவர்களாகவும் ஜனங்களை சிருஷ்டிக்காவிட்டாலும் அதர்மத்தில் அவர்களுக்கு உள்ளூர ஒரு ருச்சியை கொடுத்தே சிருஷ்டித்திருந்தாலும் அதிலேயே அவர்கள் மூழ்கி அழிந்துவிடும் கொலைக்கூத்தாக முடித்து விட மாட்டான். சர்க்காமாலை விளையாட்டு போல சறுக்கும் வரை சறுக்கட்டும் என்று பார்த்து கொண்டிருந்தாலும் விழுந்து எலும்பை முறித்து கொள்ள விடாமல் தாங்கிக் கொள்வதற்கு வருவான். மகான்களையும் அனுப்பி வைப்பான். ஒரு பக்கம் யுகத்தின் நேச்சரை முன்னிட்டு அதர்மங்கள் ஜாஸ்தியாக போய்க் கொண்டிருந்தாலும் இன்னொரு பக்கம் தர்மத்தை ஞாபகம் ஓட்டி கொண்டிருப்பதாகவும் அநேகத்தை கொடுத்து தார்மீகர்களாகவும் ஜனசமூகத்தில் கொஞ்சம் பேராவது இருந்து கொண்டே இருக்கும்படி பார்த்து கொள்வான். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம்.